அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் வைடாவே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்துச்சு. மார்னிங் இருந்து பார்க்கும்போது ஒரு 76 பாயிண்ட் வரையும் ஏறிட்டு, எண்ட் ஆஃப் டே பார்த்தோன்னா, ஒரு நல்ல ஒரு குளோசிங் குடுத்துருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தோன்னா, ஒரு 11 பாயிண்ட் பார்த்தோன்னா, ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்ல ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். 2 நாளா வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணம் தான். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலரா வரும் உங்களுக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா பங்குகளுக்கும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து குடுக்குறேன். என்னென்ன பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. எந்த பங்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த பங்கு நம்மளுக்கு தேவையான பங்கு லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணணும். எந்த பங்கு ஷார்ட் டர்ம்ல ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே கொண்டு வரேன். அதனால தான் இன்னைக்கு வீடியோ நான் இயர்லி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 323 பாயிண்ட் பார்த்தா பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சு. மார்னிங் வந்து பார்க்கும்போது ஒரு 180, 200 இப்படியே தான் மேலே கீழே தான் போயிட்டு இருந்தது மார்க்கெட்டில். இன்னைக்கு க்ளோசிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ கரப்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 298 பாயிண்ட் பார்த்தா கரப்ஷன் முடிச்சிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜியும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்னைக்கும் நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. 13 பாயிண்ட் பார்த்தா கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு பார்த்தா, பட் நிஃப்டி ஐடியும் பார்த்தா இன்னைக்கு ஒரு 297 பாயிண்ட் கரப்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் ஒரு சில வீக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேபிள் கொண்டு வரதுக்குள்ள ஒரு அப் அண்ட் டவுன் கம்பல்சரி இருக்கும். அந்த மூவ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சில பங்குகள் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்தராக வீடியோக்குள்ள ஒரு சில அப்டேட்டோட உள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸோட டேட்டா இன்னைக்கு வந்திருக்கு, அதை நான் கொடுத்துட்றேன். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜஸ்ட் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா விற்கல. வெறும் 17 கோடி தான் விற்றுருக்காங்க. பட் டிஏஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4013 கோடி உள்ளே போட்டிருக்காங்க மார்க்கெட்டில். மார்க்கெட் என்ன தான் இன்னைக்கு அடிவாங்கல. நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் ரொம்ப சரிவில் முடிஞ்சது. அதேமாதிரி பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டில் இங்கேயும் கம்மியாகவும் நான் எதிர்பார்த்தேன். மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நடக்கல. ஓரளவுக்கு நியூட்ரலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன் இல்லாமல் க்ளோஸ் ஆகுது நம்மளுக்கு நல்லது தான். மேற்கண்ட வர நாட்களில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். 25,000 பாயிண்ட் கீழே போச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இன்னும் நல்ல பிரகாசமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்தராக ஒரு நியூஸோட உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு Q4 ரிசல்ட் வந்திருக்கு. டாட்டாவோட ட்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்ன லாபம் ஈட்டிருக்காங்க நம்ம பார்த்துருவோம். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 3110 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஒரு நியூட்ரல் தான், பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. காலாண்டு முடிவு வந்தும் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நமக்கு ஒரு நல்ல சரிவில் கிடைச்சது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், நல்ல ரேஞ்சில் விற்றோம். ஒரு சில நண்பர்கள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா பங்கு பீக்கில் இருக்கு. நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கனால இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்துருவோம். இந்த குவார்ட்டர்லி என்ன பண்ணியிருக்காங்க, போன குவார்ட்டர்லி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாம். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 5755 கோடி பண்ணியிருக்காங்க. பிஃபோர் குவார்ட்டர்லி கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வர நாட்கள் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும், ஃபெஸ்டிவல் டைம் கம்மிங் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு சில செக்டார்கள் கம்பல்சரி பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஷார்ட் டைமுக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அந்த பங்கை பிடிங்க, இல்லைனா இந்த பங்கை பக்கம் போக வேண்டாம். ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்குது. கண்டிப்பாக வர குவார்ட்டர்லி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஏன்னா நல்ல சேல்ஸ் இருக்கும். வரது எல்லாமே ஃபெஸ்டிவல் நாட்கள் தான் வரப்போகுது, அதனால தான் சொல்கிறேன். இந்த குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நெட் ப்ராஃபிட் 413 கோடி போன குவார்ட்டர்லி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லி 518 கோடி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 105 கோடி நல்லா பண்ணியிருக்காங்க எக்ஸஸாக. பார்க்கலாம், வர குவார்ட்டர்லி கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இரண்டு இயர் செக் பண்ணிடுவோம். போன இயர் பார்த்தீங்கன்னா 20,074 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 20,945 கோடி. இவங்களோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1721 கோடி போன இயர். இந்த இயர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பார்க்கலாம், கம்பல்சரி மார்க்கெட்டில் 4000க்கு மேலாம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பொறுமையாக யோசிச்சு இந்த பங்கை முடிவெடுங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டாபரோட நியூஸ் தான். இதை முன்னாடியே போகலான்னு நினச்சேன், என்னால் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே டாபர் மேலே ஒரு தடை போட்டிருக்காங்க. இவங்க கொடுக்குற ப்ராடக்ட் மேலே எல்லாமே 100% வந்து இவங்களுடைய பியூராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு அந்த தவறான விஷயத்த மக்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க மேலே அந்த தடையை போட்டிருக்காங்க. பங்கு பார்த்தா நல்ல சரிவு கிடைச்சிருக்கு. 2 நாளாக ரொம்ப சரிவில் இருந்துச்சு பங்கு. இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நார்மல் தான். 414 ரூபா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலாக இதில் பங்கை கொண்டு வந்திருக்கேன். ஹோல்ட் பண்ணுற நினைக்கிறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க, ஏன்னா நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. 409 ரூபாய்க்கு வந்துச்சு இந்த நியூஸ் வந்த உடனே. 2 நாள் வீடியோ போட முடியாதான் அந்த நியூஸ் நான் கொண்டு வரலாம், அதனால இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில் இருக்கு, எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. வாங்க நினைக்கிறவங்க, நானும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்த பங்கு தான் இது. டாபர் ஃபோக்கஸ் பண்ணேன், ஹெச்யூஎல் ஃபோக்கஸ் பண்ணேன். அது இல்லாமல் பார்த்தோன்னா இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க, நல்ல ரேஞ்சில் இருக்கு.
ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் கல்யாண் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் நியூஸை பொறுத்த வரைக்கும் மோதிலால் ஓஸ்வால் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் பங்கு ஒரு 41% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஓரளவுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது சரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இவங்கலாம் சொல்றாங்க சொல்லிட்டு பங்கு போயிட்டு வாங்காதீங்க. ஆல்மோஸ்ட் பங்கு பீக்ல போயிடுச்சு. ஏன் நான் வாங்க வேணாம் சொல்றேன், நம்மளுக்குலாம் நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. 330 ரூபாய்க்குலாம் நல்ல ரேஞ்ச் கிடைச்சது பங்கு. நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா நல்ல டிஃப்ரெண்ட் தான் கிடைச்சிட்டு இப்போ பீக்ல போயிட்டு இருக்கு பங்கு. போய் நீங்க போய் வாங்குனீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தான் பங்கை வந்து பூட்ஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி டைம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நமக்கு தெரியும், நம்மளோட அனலைஸ் தெரியும். ஸோ அந்த ஃபோக்கஸை பண்ணி கரெக்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணால் போதும். பங்கை கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் 330க்கு ஒரு 1000 பங்கு வாங்கினா இன்னைக்கு பாருங்க மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 600 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 270 ரூபா ஒரு பங்கு. 1000 ஸ்டாக் வச்சுனா ஆல்மோஸ்ட் 2,70,000 ஸோ நல்ல ப்ராஃபிட் ஒரு ஷேர்லேயே நீங்கள் 1 மந்த்ல எடுத்து வந்துருக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. மார்க்கெட்டில் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இது இன்க்ரீஸ் ஆகும், பெரிய ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் ஸோ இந்த பங்கை பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் ஒரு பங்கை வந்து இவங்க வந்து பூம் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நம்ம போய் அந்த டைமில் போய் மாட்டிக்க கூடாது. தெளிவான அனலைஸோட உள்ள போயிட்டு ஒரு சில பங்கு ஷேரை கரெக்டாக பிடிச்சி வாங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஏர்டெல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இவங்களோட ரிசல்ட் நல்லா பண்ணியிருக்காங்க தான் போட்டிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல 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 லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் நானும் சொல்லுவேன். ஸோ 58,000 கோடி தாண்டியிருக்காங்க இவங்களோட வருவாய். லாபம் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நல்ல ஒரு பிளேயராக இருக்காங்க. ஸோ 1961 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஜூன் மாதம் பார்த்தோன்னா 58,539 கோடி. ஸோ பிஃபோர் பார்த்தோன்னா 55,383 கோடி குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்குன்னா ஒரு 3000 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 9,247 கோடிலேருந்து 10,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 800 கோடி கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது பிஃபோர் இயர் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,10,000 கோடி. இந்த இயர் ஒரு 10,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அதான் பங்கு நம்மளுக்கு நல்ல ரேஞ்செலாம் கிடைச்சிது. இந்த ரேஞ்செல்லாம் விட்டுட்டு இப்போ போய் பிடிச்சின்னா வேஸ்ட். 1756 நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் வரும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எப்பவுமே. அதை மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ளே போகலாம். ஸோ அடுத்து ஒரு ஐபிஓ வரப்போகுது. ஸோ அந்த ஐபிஓ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மில்கி மிஸ்ட் 1553 கோடியில் களம் இறங்குறாங்க உள்ள. ஸோ ஆகஸ்ட் 11 தொடங்க போகுது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நிறைய ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நிறைய ஐடியாலையும் பிளான் பண்ணி போடுங்க. ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆச்சுன்னா ஒரு சில ஐடியில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், வித் ப்ராஃபிட்டை கொண்டு வந்து வெளியே வந்துருங்க. ஸோ அதான் சொல்கிறேன். இது ஜிஎம்பி எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ நல்ல ரேஞ்ச் வந்துச்சா கம்பல்சரி நான் உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வரேன். ஜஸ்ட் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்தது பிஎஸ்சியோட தான் ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். பங்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ பிஎல் கேபிட்டல் தர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு வாங்கணும். நிறைய விஷயத்த இப்படி தான் வந்து பூம் பண்ணுறாங்க. என்எஸ்சி உள்ளே வந்தால் பிஎஸ்சி கம்பல்சரி கீழே இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ தயவு செஞ்சு இதில் போய் மாட்டிக்காதீங்க. தெளிவான ஒரு அனலைஸோட உள்ளே போங்க. இப்போ இந்த பங்கை வாங்கினா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ஐசி உள்ள வந்துட்டானா மார்க்கெட்டில் ஐபிஓ வரப்போகுது. அது உள்ளே வந்துச்சுன்னா பிஎஸ்சி கம்பல்சரி கீழே அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ பிஎஸ்சியோட வேல்யூ கொண்டு வந்திருக்கேன். 3,435 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. நான் உங்களுக்கு 2,050 ரூபாலாம் நான் ப்ளே பண்ணதில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் 2,043 50 வந்திருக்கு. நல்ல ரேஞ்சில் இருக்குது பங்கு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பங்கை போய் இப்போ பிடிச்சிங்கன்னா லாஸ் ரொம்ப அடி வாங்கும். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. ஸோ இன்றைக்கி அடுத்தது ஒரு நல்ல கரெக்ஷனில் க்ரோ வந்திருக்கு. 189 ரூபா. இன்றைக்கி ஒரு 1.5% கரெக்ஷனாக இருக்குது. ஸோ ஒரு சிலர் ஃபோக்கஸ் பண்ண நினைக்குங்க. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணிச்சா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு வேடிக்கை பாருங்கள். அதுதான் நமக்கு சேஃப். ஸோ அதனால் தான் இன்றைக்கி க்ரோவை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்தராக இதையும் நம்ம கன்சிடரில் வச்சுக்கலாம். நம்மளுக்குலாம் ஒரு 150 கீழே கிடச்சிது. ஸோ நல்ல ரேஞ்சில் கிடச்சிது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி பிடிக்கலாம். ஸோ ஒரு சிலர் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நம்மளுக்கு எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ தெளிவான அனலைஸோடு வாங்குங்க எப்போவுமே. ஸோ இன்னைக்கு அடுத்து பவர் கிரிட் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. 4% கரப்ஷன் ஆயிருக்கு. 271 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பவர் கிட்ட மிஸ் பண்ணவே வேண்டாம். நல்ல ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பிடிச்ச ரேஞ்ச் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், 251. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 271. 20 ரூபா இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10 ரூபா கம்மியாச்சுன்னா தாராளமாக நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ண பாருங்கள். மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்த கன்சிடர் லெவலில் பவர் கிரிட் கார்பரேஷனை வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து ஆயில் நேச்சுரல் கேஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. 235 நான் வாங்கினேன். அகைன் அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு. கன்சிடர் பண்ணுறவங்க அடுத்த ஃபோக்கஸ் லெவலில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ நல்ல ரேஞ்ச் நிறைய பங்குகள் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பொறுமையாக வாட்ச் பண்ணி நல்ல ரேஞ்ச் கிடைக்கிற பங்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஹோல்ட் பண்ணிட்டு அகைன் பார்த்தா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ பீக்கில் தான் இருக்கும் பங்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். 2890 வந்திருக்கு. ஸோ எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு பங்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஒரு வாய்ப்பு தான், மிஸ் பண்ண வேண்டாம். தங்கத்தோட விலை எல்லாமே ஏறிட்டு இருக்கு. நிறைய பேர் அடகு வைக்கிறதுக்கு கம்பல்சரி இந்த மாதிரி இப்போ நிறைய முத்தூட் ஃபினான்ஸ் போல நிறைய இது இருக்காங்க. ஸோ அடகு வைக்கிறதுக்குலாம் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். முத்தூட் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணுங்க, கன்சிடரில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு கடைசி பங்கு HDFC தான் கொண்டு வந்திருக்கேன். 737 இன்னும் ரேஞ்சில் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 6-7 மாசமா மார்க்கெட்டில் அடி வாங்கிட்டு இருக்காப்புல HDFC. எப்போ மேலே ஏறும்னு சொல்ல முடியாது. லெவல் கிடைக்கும் போது கம்பல்சரி மேலே ஏறிச்சு நம்ம பிடிக்க முடியாது. ஸோ இந்த ரேஞ்ச் மிஸ் பண்ணவே வேண்டாம். நல்ல ரேஞ்சில் இருக்கு. நான் அகைன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணனைக்கும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் கம்பல்சரி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி உங்கள் ஆதரவு கொடுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் என்ன இருந்தாலும் கொடுங்க, கம்பல்சரி ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லா நம்மளுக்குமே நன்றி.